உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவருமான தண்டி அடிகள் நாயனாரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நண்பர்களே, இவர் சோழவள நாட்டில் திருவாரூரில் செங்குந்த மரபில் பிறந்தவர்தான் இந்த தண்டியடிகள். இவர் பிறவிலேயே பிறவி குருடாக இருக்கின்ற போதும் அனிதனமும் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியை தரிசித்து வருவதுதான் வழக்கம். அனிதனமும் வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் பிறவி கண் பார்வை இழந்ததால் சிவதொண்டே பெரிதொன்று உயர்வொன்று நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழுகின்ற வாழ்வியலை மேற்கொண்டார். இவர் கமலாலயம் என்கின்ற இந்த ஆரூரார் ஆலயம் அருகே இருக்கக்கூடிய கமலாலயம் என்கின்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை சுற்றிலும் சமண சமயத்தினர் மாடங்கள் அமைத்து அங்கே சமண சமயத்தை குருமார்கள் கொண்டு மதத்தை பரப்பிக் கொண்டிருந்தனர். இவ்வேளையில் இவர்களால் இந்த கமலாலயம் என்கின்ற குளம் இந்து பாழந்தரும் தூர்வார்படாமலும் அந்த குளம் அழியும் தருவாயில் இருக்கின்ற போது இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தண்டியடிகள். கண் பார்வை இழந்தும் அவர் தன்னம்பிக்கை விடாமுயற்சியினால் மண்வெட்டி, கூடை, கயிர், கம்பு, அதாவது நடுவில் மிகப்பெரிய கம்பை சொருகி கரையின் ஓரமாக ஒரு கம்பை நட்டு இடையே ஒரு கயிறை கட்டி மண்வெட்டியால் மண்ணை தூர்வாரி தலையில் கூடையால் வெளிக்கொண்டு போடுவது, இப்படி அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குளத்தை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும். சமண சமயத்தினால் ஆதிக்கத்தினால் இந்த குளம் சீரழிந்து போகிறதே என்று மனவருத்தத்தால் இதை அனுதினமும் இந்த தண்டியடிகள் செய்கின்ற போது சமணர்கள் என்றாவே இந்த சைவ சமயத்தை நிந்திப்பதும் சைவ சமயத்திலுள்ள இறையருளை அவர்கள் சீண்டுவதுமாக, இப்படி புறம் பேசுவதுமாக, அதாவது சைவ சமயத்தை அழிப்பதுமாக இருந்தார்கள் இந்த சமணர்கள். ஒரு நாள் இப்படி இந்த தண்டியடிகள் கூடையில் மண்வாரி கொண்டு இருக்கின்ற போது அங்கே வருகிறார்கள். அங்கே வந்து இந்த சமணர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பா, நீர் எடுத்துக்கொண்டு இந்த மண்ணை கொட்டுவதனால் இந்த குளம் தூர்வாரம் மீட்டெடுக்கப் போவதில்லை. அங்கிருக்கின்ற உயிரினங்கள், புல்கள், புழுக்கள், மீன்கள் எல்லாம் இறந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கும் சற்றும் சிறிதும் சகலப்படாமல் இந்த தண்டியடிகள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சிவனை நீ இந்த குளத்தின் தூர்வாரியா மீட்டெடுக்கப் போகிறார் என்கிறார்கள். அப்போது அந்த தண்டியடிகள் சொல்லுகிறார், கல்லிலும் தேரை வைத்து கருப்பையில் உயிருக்கும் நல்லுணர்வு தந்து காக்கும் என் ஈசன் இந்த ஜீவராசிகள் எப்படி காக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கல்லினும் தேரை வைத்து கருவிலும் உயிரை வைத்து நல்லுணர்வு தந்து காக்கும் ஈசனுக்கு இந்த உயிர்களையெல்லாம் காக்கவா தெரியாது? சிவன் பொருட்டு நான் சேவை செய்கிறேன் என்று உளமாற சொல்லிக்கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது இந்த சமணர்கள் சொல்லுகின்றார்கள், உனக்கு கண் தான் தெரியாது என்றால் காதும் கேளாது இருக்கிறதே என்று கேட்கின்ற போது அதற்கு இந்த தண்டியடிகள் சொல்லுகின்றார், நான் இறைவனை அகக்கண்ணால் பார்க்கின்றேன். புறக்கண்ணால் என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் இறைவனை அகக்கண்ணால் பார்க்கின்றேன். இந்த செவியால் நன்னுணர்வை ஈசன் போதிக்கின்ற ஈசனால் சொற்பொழிவுகளை செவியால் நான் கேட்கின்றேன். நான் செவியால் கேட்கின்றேன், வாயால் திருநாமங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது
ஈசன் என்னுள் இருந்து என்னை செய்ய வைக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அதற்கு கோபம் பட்டு கொந்தளிக்கிறார்கள் சமணர்கள். இந்த சமணர்களிடத்தில் ஒரு 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 சூழலை செய்கிறார். சமணர்களே, நீங்கள் என் மதத்தையும் என் கடவுளையும் நிந்திக்கிறீர்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஈசன் திருவருளால் நான் கண் பார்வை பெற்றால், நீங்கள் கற்பார்வை இழந்தால் இந்த ஊரை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்களா என்று சொல்லுகின்ற போது, எங்களுக்கே நீ அறிவுரை சொல்லுகின்றாயா, எங்களையே நிந்திக்கிறாயா, எங்கள் கடவுள் பக்தியை கோபிக்கிறாயா என்று கோபம் கொண்ட சமணர்கள் அவரிடமிருந்த மண்வெட்டையும் அந்த கூடையும் அந்த கம்பையும் கயிறையும் பிடுங்கி எறிகிறார்கள், நிந்திக்கிறார்கள், திட்டுகிறார்கள். மடைமுடிந்து போன இந்த தண்டியடிகள் ஆரூரார் சன்னதியில் சென்று இந்த தியாகராஜ பெருமானை வழிபடுகிறார். ஐயனே, உன்னை தினதினமும் அணிதினமும் பூஜிக்கின்றேன், உன்னை அணிதினமும் வாயால் பாடுகின்றேன், அகக்கண்ணால் பூஜிக்கின்றேன், செவியால் கேட்கின்றேன். இவ்விருந்தும் மூடர்கள் முட்டாள்கள் கண்ணிருந்தும் கேளாமல், வாயிருந்தும் பேசாமல், காதிருந்தும் உணராமல், இப்படி முட்டாளாக மூடராக சமணர்கள் வாழ்கிறார்களே, இவருக்கு நல்லறிவு புகட்ட வேண்டுமே என்று கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இந்த சிவபெருமானும் அன்றிருந்து விடைபெற்று உறங்கச் செல்லுகின்றார். அங்கே இந்த தண்டியடியின் கதனில் வருகிறார் சிவபெருமான். அப்பா, நீ எமக்கு தொண்டன் என்றால் எம்மை நிந்தித்ததும் உம்மை நிந்திப்பதும் ஒன்றுதான். நீ சிவதண்டே பெரிதண்டு உயர்வொன்று எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழும் உன்னை போல் அடியார்கள் இருக்கின்ற வரையும் நான் இந்த பூவுலகில் மக்களை நல்லறிவு புகட்டி அவர்களை திருத்தி நல்வழி வாழ வைப்பதே எனது கடமையும் கூட. இப்பொழுது சமணர்கள் செயலை செய்தார்கள், அவர்களுக்கு நல்லறிவு பூட்டுகிறேன். நாளைக்கு நீ வார், உனக்கு இந்த சமணர்களிடம் நான் அவர்களை கண்குருடாக்கி உன் கண் பார்வை தெரிவிக்கிறேன் என்று கனவில் சொல்ல, அதே சமயம் அந்த சோழ மன்னன் கனவிலும் இந்த பிரசங்கமாகிறார் சிவபெருமான். அப்பா, என்னுடைய அடியார் ஒருவன் இப்படி சமணர்களால் நிந்திக்கப்பட்டு அவன் படும் துயரம் படுகிறான். அவனை நீ தேற்றுவாயாக, ஆற்றுவாயாக, நாளை காலை அக்குளக்கரை கமலாலயம் குளக்கரை வருவாயாக என்று சொல்ல, அந்த சோழனும் துடுக்குற்று ஐயமுற்று காலை எழுந்தவுடன் வருகிறான். வந்து கமலாயம் குளக்கரையில் இந்த பிறவி குருடாக இருக்கிற தண்டிடிகள் நிதானம் இழந்து கண் பார்வையில் கலங்கி கொண்டு தடியை ஊண்டிக்கொண்டு தட்டு தடுமாறி அவ்விடம் வருகிறார். ஐயா, இந்த சோழ மன்னன் சொல்லுகிறான், ஐயா, நீங்கள் வந்ததற்கான காரணம் ஈசன் எனக்கு அருள்விட்டார். உன்னை நிந்தித்தவர் யார் என்று சொல்லுங்கள் என்றார். சமணர்கள் என்றார். உடனடியாக சேவர்களை அழைத்து சமணர்களை இங்கே வரவழைக்குமாறு அழைத்தார். தன்னுடைய சேனாதிபதிகளும் படைவர்களும் அழைத்து வர, நீர் இப்போது என்ன சொல்ல வேண்டும் சொல்லும், ஏன் நிந்தித்தாய் இந்த தண்டியடிகளை என்று கூறுமாறு சொல்ல, அவர் சொன்னார்கள், சமண சமயத்தில் நாங்கள் அறநெறியை பின்பற்றுகிறோம், இவர் கேளாது எங்கள் செயலை கேளாது எங்களை நிந்திக்கிறார், இவருக்கு பார்வை வருமா, எங்களுக்கு பார்வை போகுமா என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற போது, சரி இருக்கட்டும், ஈசன் இவருக்கு பார்வை கொடுப்பதாக இருக்கட்டும், உங்கள் பார்வை இழந்தால் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இருப்பீர்களா இல்லையா, சரி நாங்கள் பார்வை இழந்தால் இந்த ஊரை விட்டே காலி செய்து விடுகிறோம் என்று சமணர்கள் சவால் விட, அப்போது ஆரூரார் ஆரூரார் இருக்கும் அந்த கமலாய குளத்தில் சிவபெருமானை இருகரம் கூப்பி பஞ்சாட்சரத்த மந்திரத்தை ஓதிக்கொண்டு ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு இந்த தண்டியடிகள் குளத்தில் மூழ்கி எழுகிறார். மீண்டும் கண் பார்வை வருகிறது. அந்த அரூரார் கோபுரத்தை இருகரம் கூப்பி வணங்குகிறார். பெருமகிழ்ச்சி அடைகிறார். தன் நிலை மறந்து ஓடுகிறார், ஆர்ப்பரிக்கிறார், கூப்பாடு போடுகிறார். ஆரூராரை பதிகம் பாடி வரவேற்கிறார். கண்களில் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் கூத்தாடுகிறார். அத்தருணத்தில் சமணர்கள் கண்களெல்லாம் போய்விடுகிறது. அவர்கள் முண்டியடித்து முதலிலும் முட்டுச்சோத்திலும் குட்டிச்சோத்திலும் இடிபடுகிறார்கள் கண் பார்வை இழந்து. இப்போது சோழ மன்னன் சொல்கிறான், ஊரை விட்டு நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய பத தலைவதை வெற்று உங்களை கழிவேற்றி விடுவேன் என்று சொல்ல, அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்து சமணர்கள் அந்த ஊரிலிருந்து ஊரை விட்டு சென்றார்கள். அன்பு நண்பர்களே,
இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் பக்தியும் ஒன்றே இந்த மண்ணுலகையும் மக்களையும் நம்மையும் வாழ வைக்கிறது. அன்பு நண்பர்களே, நாளையே சூரியன் உதயம் என்று நாம் உறங்குகின்றோம், உதிக்கும் என்று. அந்த தன்னம்பிக்கையை தான் மறுநாள் விடியலில் நம் கண்ணில் தருகிறது. இந்த பூ உலகை பார்க்கிறோம். அப்படி இந்த உலகம் விழிக்காது என்று தூங்கிவிட்டால், தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் நாம் எப்படி வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும்? தன்னம்பிக்கையின் எதிரொலிதான் இந்த இறை நம்பிக்கையும் கூட. அன்பு நண்பர்களே, இப்படி இந்த ஆரூரா தரிசிவிட்டு தண்டியடிகள் சோழமனிடம் சொல்லுகின்றார், இறைவன் எனக்கு இந்த கட்டளை இருக்கிறார், இந்த கமலாய குலத்தை நான் மீண்டும் பரிவாரம் செய்து மிகப்பெரிய குலமாக்குகிறேன் என்று குலத்தை தூர்வாரச் செய்கிறார். ஈசன் அருளால் நீண்ட நீர்காலம் வாழ்கிறார். வாழ்ந்து மண்ணுலகில் சிவதொண்டு செய்கிறார். சிவசொண்டு செய்து சிவமடைகிறார். சிவமடைந்த அவருக்கு இன்றளவும் ஆரூரில் குரு பூஜை பங்குனி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. அன்பு நண்பர்களே, அவதார ஸ்தலம் ஆரூர், முக்தி ஸ்தலமும் ஆரூர். தண்டியடிகளாரை போற்றி வணங்கி இந்த தண்டியடியால் புகழை மேலோங்கச் செய்து நானும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.